தமிழக அரசியல் சூழல் தற்போது மிகப்பெரிய பரபரப்பான திருப்பங்களை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் தவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கும் உரிமை தொடர்பான விவகாரத்தை சட்ட போராட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். கடந்த 48 மணி நேரத்தில் 2 முறை தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரினார். இதற்கிடையே தற்போது அவர் டெல்லி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட நிபுணர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. தவேகா 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் மொத்தம் 112 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக விஜய் தரப்பு கூறுகிறது. பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்கள் தேவைப்பட்டாலும் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் முதலில் தங்களுக்கே ஆட்சி அமைக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய வாதமாக இருக்கிறது. ஆளுநர் தொடர்ந்து முடிவெடுக்க தாமதித்தால் அது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நடைமுறைக்கு முரணானதாக கருதி நீதிமன்றத்தில் மேண்டேமஸ் மனு தாக்கல் செய்யும் வாய்ப்பும் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. மேண்டேமஸ் மனு என்பது ஒரு அரசு அதிகாரியோ அல்லது ஆளுநர் போன்ற அரசியலமைப்பு பதவியில் இருப்பவர் தனது சட்டப்பூர்வமான கடமையை செய்யாத பட்சத்தில் அந்த பணியை உடனடியாக செய்யுமாறு நீதிமன்றம் பிறப்பிக்கும் செயலுறுத்தும் பேராணையே. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 கீழ் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றத்திலோ இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். இப்போதைய சூழலில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருக்கும் ஒருவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் காலம் கடத்தினால் அவர் தனது கடமையிலிருந்து தவறுவதாக கருதி அவரை செயல்பட கோரி விஜய் தரப்பு இந்த மனுவை பயன்படுத்த முடியும். மேலும் 1994 ஆண்டு வழங்கப்பட்ட எஸ்.ஆர். பொம்மை வி யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கு தீர்ப்பை முக்கிய சட்ட ஆதாரமாக முன்வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பெரும்பான்மை சோதனை ஆளுநர் மாளிகையில் அல்ல, சட்டமன்ற தளத்தில்தான் நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு விரைவில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகின்றன.